தியாக பலியில் இணைந்தொழுக திரு அவை சமூகமே. இணைந்து வருக, இணைந்து வருக, இணைந்து வருக, இணைந்து வருக. நம் தேவைகள் யாவையும் அறிந்தவரை தேடியே வந்து கண்டிடுவோம். திருப்பலி என்னும் மறைபொருளில் மறைந்துள்ள மகத்துவம் சுவை துணர திறந்த மனதோராய் முன் வருவோம். திடம் தரும் ஆவியால் நலம் பெறுவோம். தியாக பலியில் இணைந்துருக திரு அவை சமூகமே. இணைந்து வருக, இணைந்து வருக, இணைந்து வருக, இணைந்து வருக. இப்போதும் எப்போதும் இறைவனின் திருவுளம் நிறைவேற்ற மகிழ்வுடனே திருப்பலியில் கலந்திட நாமும் விரைவோமே. நன்றிகளை பல கூறும் மக்களாய் என்றுமே வாழுவோம். நன்றிகளை பல கூறும் மக்களாய் என்றுமே வாழுவோம். நல்லதையே இருக பற்றி இயேசுவின் சீடராய் வாழ்ந்திடுவோம். தியாக பலியில் இணைந்தொருக திரு அவை சமூகமே. இணைந்து வருக, இணைந்து வருக, இணைந்து வருக, இணைந்து வருக. நம் தேவைகள் யாவையும் அறிந்தவரை தேடியே வந்து கண்டிடுவோம். திருப்பலி என்னும் மறைபொருளில் மறைந்துள்ள மகத்துவம் சுவை துணர திறந்த மனதோராய் முன் வருவோம். திடம் தரும் ஆவியால் நலம் பெறுவோம். தியாக பலியில் இணைந்தொழுக திரு அவை சமூகமே. இணைந்து வருக, இணைந்து வருக, இணைந்து வருக, இணைந்து வருக. இன்றைய திருப்பலியானது குழந்தை சாமி அமலோற்பம் நம்முடைய ஆன்மீக பாட்டிக்காகவும், ஆண்டனி அவருடைய ஆன்மீக பாட்டிக்காகவும், லாசட்டி குரூஸ் அவருடைய ஆன்மீக பாட்டிக்காகவும், ஆண்டனி டிசோசா அவருடைய ஆன்மீக பாட்டிக்காகவும், சிஸ்டர் மேரி கசில்டா, சிஸ்டர் மேரி தெரேசா, சிஸ்டர் லீமா ரோஸ், சிஸ்டர் மேரி எமெல்டா, சிஸ்டர் மேரி பிரிட்டோ, சிஸ்டர் மேரி பெர்க்மான், சிஸ்டர் மேரி இசபெல்லா இவருடைய ஆன்மீக பாட்டிக்காகவும், நன்னாள் சபையிலே இறந்த அனைத்து அருள் சகோதரருடைய ஆன்மீக பாட்டிக்காகவும், யார் முன்னையாத ஆன்மாக்களுக்காக சென்னை அண்ட் சிஸ்டர்ஸ் திருப்பி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். எம்பி ஜோஸ் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், யார் முன்னையாத ஆன்மாக்களுக்காகவும், எம் டேனியல், மரிய சூசை, கிளாடியஸ், ஆண்டனி ஜூலியஸ் அவருடைய ஆன்மீக பாட்டிக்காகவும், பவுன்ராஜ் அவருடைய ஆன்மீக பாட்டிக்காக இவருடைய குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இன்று மிக சிறப்பானதிலே இந்த திருப்பலியானது நம்முடைய பங்கிலி பணிபுரக்கூடிய பாடல் குழுவினுடைய கருத்துக்களுக்காக, அவருடைய குடும்பங்களுடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திரு அவை புனித செசிலி அம்மாளை நினைவு கூர்ந்து நம்மை இன்னிசையோடு திருப்பலி கொண்டாட அன்புடன் அழைக்கின்றது. திரு இசையின் பாதுகாவலியான தூய செசிலியாவின் விழாவை கொண்டாடும் இந்த நாளில் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என சிந்திக்க இந்நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. சீயோனில் தங்கியிருக்கும் அனைவரும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், அவருடைய செயல்களை மக்களினத்தாரிடையே அறிவியுங்கள். இந்த வரிகளுக்கு தன் அர்ப்பண வாழ்வால் சிறந்த எடுத்துக்காட்டாக தூய செசிலி அம்மாள் நம் முன் திகழ்கின்றாள். நாம் இறைவனை புகழும்போது இறைவன் நமக்கு ஆசீர்வாதங்களை வழங்கி கொண்டே இருப்பார். ஆக தூய செசிலியாவின் விழாவை கொண்டாடும் இந்த நாளில் நாமும் இப்புனிதையை போன்று நம்மிடம் இருக்கும் திறமைகளை இறைவனுக்கு அர்ப்பணிப்பதோடு மட்டுமல்ல, ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வை வாழ எந்நாளும் எவ்விடத்திலும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ வரம் வேண்டி இக்கல்வாரி பலியில் பங்கு கொள்வோம். இறைவன் இசைக்கும் இசையில் தாளம் தப்பாமல் சுகராக மீட்டுவோம். இசையாய் மாறி இறைவனில் கலந்திடுவோம். திருப்பலியில் நாம் தகுதியான முறையில் பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகளை ஏற்று மனமருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீர் இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுக. பூவுலகில் நல்மனதோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மகிமைப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய சர்வேஸ்வரா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசுரா, ஏகசூரனாய் ஜெனித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய சர்வேசுரா, சர்வேசுரனின் செம்மறியே, பிதா
பிதாவின் சூதனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். பிதாவின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே பரிசுத்தர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியோடு பிதாவாகிய சர்வேசுரனின் மாட்சிமையில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எங்கள் தாயும் தந்தையுமாகிய எங்கள் அன்பே உருவான இறைவா, புனித செசிலியாவின் ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அடியாராகி அவரை மரபு வழியாக அவரை பற்றி சொல்லப்படுபவை நாங்கள் பின்பற்ற வேண்டிய எடுத்துக்காட்டுகளாகவும் திருமகன் கிறிஸ்து தம் ஊழியரிடத்தில் ஆற்றும் அரிய செயல்களை அறிவிப்பவையாகவும் விளங்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14, 15, 19 முதல் 20 முடிய. ஆண்டவர் கூறுவது: நான் இஸ்ரேலை நயமாக கவர்ந்திழுப்பேன், பாலை நிலத்துக்கு அவளை கூட்டி போவேன், நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன். அப்போது அவள் அங்கே தன் இளமையின் நாள்களிலும் எகிப்து நாட்டினின்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவாள். இஸ்ரேல் முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். மாறாத அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆனந்த மழையில் நான் நனைந்திடவே இசையால் என்னுள் வாருமே. ஆனந்த மழையில் நான் நனைந்திடவே இசையால் என்னுள்
வாருமே. உறவுகள் என்றும் மெய்ப்படவே, உறவுகள் என்றும் மெய்ப்படவே, என்னில் சமத்துவ தென்றலாய் வாருமே. ஆனந்த மழையில் நான் நனைந்திடவே, இசையால் என்னுள் வாருமே. உலகமே உந்தன் வசம் ஆனதே, எந்தன் சொல்லும் செயலும் உனதே. உலகமே உந்தன் வசம் ஆனதே, எந்தன் சொல்லும் செயலும் உனதே. மலை போல் துயரங்கள் பனி போல் விலக, மலை போல் துயரங்கள் பனி போல் விலக, உந்தன் மேலான அருளை தாருமே, உந்தன் மேலான அருளை தாருமே. ஆனந்த ஆனந்த மலையில் நான் நனைந்திடவே, இசையால் என்னுள் வாருமே. வினையந்தன் வீரல்களில் மீட்டிட, எந்தன் நாதமுந்தன் பாதம் சேரும். வினையந்தன் வீரல்களில் மீட்டிட, எந்தன் நாதமுந்தன் பாதம் சேரும். சலங்கையின் ஓசை சதிராடும் நேரம், சலங்கையின் ஓசை சதிராடும் நேரம், இறைவனின் உள்ளம் இசையால் மகிழும், இறைவனின் உள்ளம் இசையால் மகிழும். ஆனந்த ஆனந்த மலையில் நான் நனைந்திடவே, இசையால் என்னுள் வாருமே. ஆனந்த மலையில் நான் நனைந்திடவே, இசையால் என்னுள் வாருமே. உறவுகள் என்றும் மெய்ப்படவே, உறவுகள் என்றும் மெய்ப்படவே, என்னில் சமத்துவ தென்றலாய் வாருமே. ஆனந்த மலையில் நான் நனைந்திடவே, இசையால் என்னுள் வாருமே. அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 25 இறை சொற்றொடர்கள் 1-13 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு உவமையாக கூறியது, விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள கன்னித் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்துச் சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்துச் செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்துச் சென்றனர். மணமகன் வர காலந்தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில், இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெய்கள் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதியுடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார், ஆயத்தமாயிருங்கள். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, இன்று தாயாம் திரு அவை புனித சிஸ்லம்மாளுடைய திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. கடவுளுடைய இந்த சன்னிதானத்திலே ஒவ்வொரு நாளும் அற்புதமான பாடல்கள் வழியாக இறைவனை போற்றி புகழச் செய்து நம்மூரையும் ஜெபிக்க தூண்டுகிற மக்கள் எல்லோரின் மனங்களும் குளிரும்படியாக இறைவனுடைய உயிரூட்டத்தை தங்களுடைய உள்ளத்தில் அனுபவித்த வண்ணம் தங்கள் பாடல்களினால் இசையினால் மெருகூட்டி ஆலயங்களை உயிர் துடிப்புள்ளதாக வைத்திருக்கிற எல்லா பாடல் குழுவினர்களுக்கும் பாடல்களுக்கும் குறிப்பாக
நம்முடைய பங்கிலே சிறப்பாக இந்த இறைப்பணியை செய்கிற நம்முடைய பாடல் குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். புனித சிஸ்லிமாவுடைய திருவிழாவை கொண்டாடுகிற இந்த மகிழ்ச்சியான நாளிலே புனித சிஸ்லியம்மாள் ஒரு ரோமன் கத்தோலிக்க குடும்பத்திலே பிறந்தவர். சிறு வயது முதலே கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்ற விருப்பமும் ஆர்வமும் கொண்டவர். தன்னுடைய கன்னிமையை சிறு வயதிலேயே கடவுளுக்கு என்று அர்ப்பணம் செய்தவர். சிசிலியாவுடைய பெற்றோருக்கு ஒரு ஆசையும் விருப்பம் இருந்தது. வல்லேரியன் என்ற இளைஞனுக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஆசை. அதற்காக சிசிலியாவை வல்லேரியனுக்கு நிச்சயம் செய்திருந்தார்கள். ஆனால் சிசிலியம்மாள் அதிகமாக ஆர்வம் கொண்டிருந்தது ஆன்மீக வாழ்விலே. திருமணத்தை முற்றிலும் வெறுத்தவராக இருக்கிறார். ஆனாலும் பெற்றோரை எதிர்த்து இவரால் எதுவும் சொல்ல முடியவில்லை, செய்ய முடியவில்லை. அந்த திருமணத்திற்கான நாளும் வந்தது. திருமணத்திற்கான அந்த உடையை சிசிலியம்மாள் அணிந்து கொள்கின்றாள். அப்போது அவள் வலியனிடத்திலே சென்று, என்னுடைய மணவாளனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எவருக்கும் என் கற்பை நான் கொடுக்க மாட்டேன், நிச்சயம் கொடுக்கவே முடியாது. நான் இப்பொழுதும் கடவுளுக்கு சொந்தமானவளாகவே வாழ விரும்புகிறேன். கடவுளுடைய தூதர் ஒருவர் என்னுடைய கற்புக்கு எப்போதுமே காவலாக இருக்கின்றார். ஆகவே கடவுளுடைய கோபத்திற்கு ஆளாகாதீர் என்று சொன்ன பொழுது வல்லேரியன் சிஸ்லியம்மாளை பார்த்து, கடவுளுடைய தூதர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரை எனக்கு காட்டும், அவர் எனக்கு முன்பாக தோன்றினால் நான் மனமாற்றம் அடைவேன், நம்புவேன் என்று சொல்கின்றார். அதுக்கு சிஸ்லியம்மாள், நீ வானதூதரை சந்திக்க வேண்டும் என்றால், கடவுளுடைய அருளை நீ பெற வேண்டும் என்றால் நீ திருமுழுக்கு பெற வேண்டும் என்று சொல்கின்றார். அந்த வல்லேரியனும் தன்னை முழுவதுமாக தயார் செய்து திருமுழுக்கு பெறுகின்றார். இவர் திருமுழுக்கு எடுத்த உடனே வானதூதர் ஒருவர் அவருக்கு முன்பாக தோன்றி ஒரு ரோஜா மலரை கையிலே கொடுத்து வாழ்த்து சொன்னார். அன்பார்ந்தவர்களே, அந்த வானதூதரை கண்ட உடனே இந்த வல்லேரியனுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறி போயிற்று. அந்த வானதூதரை கண்ட உடனே அந்த திருமணம் என்ற எண்ணத்தை கைவிட்டு விட்டு சிசிலியாவை அவர் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் நினைத்தாரோ அதன் பேரிலே அவர் விட்டுவிட்டார். இதனால் இரவு பகலென்று பாராமல் கடவுளை புகழ்ந்து பாடுவதிலே, கடவுளோடு ஒருமித்து இருப்பதிலே சிசிலியம்மாள் ஆர்வம் கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் தெர்த்தூலியன் என்ற மன்னரால் இவருக்கு தொந்தரவு வருகின்றது. அவர் இப்படி, நீ கடவுளை பற்றி நற்செய்தியை பாடி அறிவிக்கிறாயே, இவ்வாறு நீ பாடி அறிவித்தால் கடவுளை பற்றி இன்னும் அதிகமான மக்கள் தெரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி அவருக்கு ஒரு சவால் விடுக்கின்றார். ஆனால் சிசிலியம்மாள் ஒருபோதுமே அதிலிருந்து பின்வாங்காமல் ஆண்டவரை, கடவுளை அவர் பாடி போற்றி புகழ்ந்து அறிவிக்கின்றார். இதனால் கோபம் கொண்டு தெர்த்தூலியன் காவலர்களை அனுப்பி அவர் தலையை துண்டிக்க செய்கின்றார். தலை துண்டித்தவுடனே 3 நாட்கள் அவர் கடவுளை போற்றி புகழ்ந்து பாடி உயிர் துறந்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. மற்றும் ஒரு வரலாறு, இவரை சுடு தண்ணியிலே மூழ்கடித்து 3 நாட்கள் மூழ்கடித்த போதும் அவருடைய உயிர் பிரியவில்லை என்றும், அதற்கு பிறகு அவரை தலை வெட்டி ஒரு மறை சாட்சியாக கொல்லப்பட்டார் என்றும், இறுதி வரை அவர் கடவுளை தன்னுடைய பாடல்களினால் பாடி போற்றி கொண்டே இறந்ததாக இன்னொரு வரலாறு சொல்கிறது. அன்புக்குள்ளே, புனித சிசிலியம்மாளுடைய நினைவை கொண்டாடுகிற இந்த மகிழ்ச்சியான நாளிலே மகிழ்ச்சியோடு ஒரு சில நினைவுகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, தன்னுடைய உடலிலிருந்து ரத்தம் சிந்த கிறிஸ்துவுக்காக பாடி தன்னுடைய உயிரை சிசிலியம்மாள் தன்னுடைய வாழ்விலை கொடுத்திருக்கின்றார். இந்த புனிதரின் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய பாடல்குள் கூட நம்முடைய பங்கிலே வழிபாடுகளிலே உயிர் துடிப்புள்ள மக்களை ஆன்மீக பாதையிலே தூண்டி எழுப்பக்கூடிய, தங்கள்
இசையின் மூலமாக, பாடலின் மூலமாக ஏராளமான நற்செய்தியை அறிவிப்பவர்களாக இந்த பணியை மிக சிறப்பாக நம்முடைய பங்கிலே செய்து வருகின்றார்கள். தங்களுடைய நேரத்தையும் திறமையும் கடவுளுக்காக தியாகம் செய்து கடவுளுக்காக கொடுக்கிறவர்களாக நம்முடைய பாடல் குழுவினர் மிக சிறப்பாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். புனித அகஸ்தினார் சொல்வார், இருமுறை ஜெபிப்பது ஒரு முறை பாடுவதற்கு சமம் என்ற அந்த புனித அகஸ்தினாருடைய அந்த வார்த்தையை நாம் இன்றைய நாளிலே மிக அதிகமாக உள்வாங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாடுவது என்பது மிகப்பெரிய கொடை. நம்ம எல்லாருமே பாடுவோம், எல்லாருமே பாடகர் தான். அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ஹாப்பி ஃபீஸ்ட் தான். ஒரு சிலர் பாத்ரூம்லையாவது பாடுவோம் இல்லையா? பாடுங்களா இல்லையா? பாட மாட்டோம்னு யாரும் சொல்ல முடியாது. நம்ம எல்லாருமே பாடகர் தான். எங்கேயாவது ஒரு நம்ம அறியாமலே நம்மளை அறியாமலே நம்ம பாடுவோம். பாடுவது என்பது ஒரு பெரிய கொடை. இது எல்லாராலும் முடிவது கிடையாது. மிக சிலர் இந்த பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். பங்கிலே நிறைய பாடல்கள் இருக்கலாம். ஏன் ஸ்டுடியோவில் போய் பாடுறவங்க கூட இருக்கலாம், பின்னணி பாடல்களாக பாடல்கள் கூட இருக்கலாம். ஆனால் ஆலயத்திலே, அதுவும் பாடற்குழுவிலே வந்து பாடுவது என்பது ஒரு சிறப்பான பணி, ஒரு சிறப்பான பணி. இந்த பணிக்கு இறைவன் தேர்ந்தெடுக்கின்றார். நிறைய பேரிலிருந்து ஒரு சிலை கடவுள் தேர்ந்தெடுக்கின்றார். தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பாடல் குழுவில் உள்ள இந்த பாடகர்கள் கடவுளுக்காக தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய காலத்தை செலவிட்டிருக்கிற இந்த வேளையிலே இந்த இறை பணியிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு சிறப்பான பணியை செய்யக்கூடிய நம்முடைய பாடல் குழுவில் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் நாம் மனதார நாம் பாராட்டுவோம், அவளை நாம் வாழ்த்துவோம். ஒரு பங்கில் பங்கு தந்தைக்கு அடுத்தபடியாக அதிகமான நேரம் இறைப்பணி செய்யக்கூடிய ஒன்று பாடுவார். நம்முடைய பங்கிலே கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். பொதுவாக ஒரு பங்கில் சிஸ்டர்ஸ் தான் அதிகமாக பாடல் குழு இருப்பாங்க. நம்முடைய பங்கில் சிஸ்டர்ஸுக்கு இந்த பாடல் குழுவில் சேர்ந்துருக்கலாம், ஆனால் அது அவங்களால சேர்ந்து பாட முடியாத ஒரு நிலை. ஆனால் அந்த நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய இந்த பாடல் குழுவினர் நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா, நேற்று எத்தனை பூசைக்கு பாடினீங்க? 3 பூசைக்கு. நேற்று மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 3 பூசை. 7 திருப்பலி பங்கில் இருந்த பொழுது ஒரே ஒரு பூசை மட்டும் இங்கிலீஷ் மாஸ். 6 பூசையும் பாடினாங்க. 6 பூசையும் பாடுறது சுலபமான விஷயம் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு நாளும் இந்த பணியை மிக சிறப்பாக, கொஞ்சம் கூட சலிப்பில்லாமல் இந்த பணியை மிக சிறப்பாக நம்முடைய பாடல் குழுவினர் செய்து வருகிறார்கள். பொதுவாக ஒரு பங்கில் பங்கு சாமியாருக்கு பிரச்சனையே இந்த பாடல் குழுவாக தான் இருக்கும். ஆனால் நம்முடைய பங்கில் அப்படி கிடையாது. நான் என்னுடைய அனுபவப்படி பல பங்குகளிலே ஒரு பங்கு சாமியாருக்கு ஒரு பெரிய தலைவலினா என்ன? பாடற்குழுவினா. இந்த பாடல் குழுவில் தான் அதிகமான போட்டி பொறாமைகள் இருக்கும், கோப உணர்வுகள் இருக்கும், ஒருவருடைய மனஸ்தாபங்கள் அதிகமாக இருக்கும். பல நேரங்களிலே பங்கு குருவானவருக்கும் பங்கு பாடல்கள் குழுவுக்கு பங்கு பாடற்குழு ஒரு சவாலாக இருக்கும். ஆனால் நம்முடைய பங்கிலே இந்த பாடற்குழுவில் ஒரு குடும்ப உறவிலே பயணிப்பதை, மகிழ்ச்சியாக பயணிப்பதை என்னால் பார்க்க முடிகிறது. இந்த நாளிலே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்முடைய பங்கிலே இந்த இறை பணியை மிக அற்புதமாக, தங்களுக்கு நிறைய வேலைகள் இருந்தாலும் இந்த பணியை மிக சிறப்பாக செய்கிற நம்முடைய பாடல் குழுவிலே இந்த நாளிலே நாம் மனதார நாம் வாழ்த்துவோம். பாடல் குழுடைய பாதுகாவலி இந்த சிஸ்லிமாவுடைய திருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே இவர்கள் தொடர்ந்து இந்த பணியை மிக சிறப்பாக நம்முடைய பங்கிலே செய்ய இறைவன் எல்லா விதமான ஆசீர்வாதங்களாலும் இவர்களையும் நம்முடைய குடும்பத்தை நிரப்ப, இவர்களை நம்முடைய பங்கிற்கு அர்ப்பணித்திருக்கிற அவருடைய குடும்பங்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அவருடைய குடும்பங்களுக்கு நாம் நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவங்க அனுப்பலைன்னா கண்டிப்பாக இவங்க இந்த பணியை செய்ய முடியாது. எனவே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பங்கு சமூகம் நன்றி கடன் பட்டிருக்கிறது. இந்த நாளிலே நாம் அவர்களை மனதார வாழ்த்துவோம். இறைவன் இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதிக்க, இந்த பணியை இன்னும் சிறப்பாக செய்ய அவர்களுக்காக சிறப்பாக இந்த திருப்பலி நாம் பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். காட் பிளஸ் யூ. எழுந்து நின்று நம்முடைய ஜெபங்களை நாம் காணிக்கையாகவும்
மெய்ப்பெருக்கெல்லாம் மெய்ப்பெரே எம் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள் மற்றும் இறைப்பணியாற்றும் அனைவருக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம். அழைப்பின் மேன்மையை உணர்ந்து உம்மை போல அருட்பணியில் ஆழமாய் ஊன்றி எதிர்கொள்ளும் சவால்களை கடந்து இறைமக்களை உம் பாதம் நடத்திட தேவையான ஆற்றலை தந்துள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திறமையே என்னுள் விதைத்த இறைவா, எல்லா பங்குகளின் பாடல் குழுவினரை உம் பதம் வைத்து மன்றாடுகின்றோம். சிறப்பாக எம் பங்கின் பாடல் குழுவினரை ஆசிர்வதியும். இணை நற்செய்தி பணியை தங்களின் பாடல்களின் மூலம் மேற்கொள்ளும் இவர்கள் இன்னும் சிறப்பாய் தங்களின் பணியை ஆற்றிடவும், புனித செசிலி அம்மாவைப் போல தங்களின் வாழ்வை இறைப்பணிக்கென அர்ப்பணித்திடவும், மேலும் இவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் இவர்களது குடும்ப தேவையை சந்தித்து தேவையான வரங்களை பொழிந்து என்றும் உமக்கு நன்றியின் பண் இசைத்து பாடிட தேவையான ஆசீர்வாதத்தை தந்துருள வேண்டுமென்று புனித செசிலி அம்மா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்னும் புனித அகஸ்தினாரின் சொல்லிற்கிணங்க புனித செசிலியா தன் வாழ்நாள் முழுவதும் இறைவனை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்து வந்தார். செசிலியாவை இன்று பாடகர் குழுவில் வழிகாட்டியாக இருந்து நேரத்தையும் ஆற்றலையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைப்புகழ் பாடி வரும் அனைவரையும் அவர்கள் குடும்பத்தினரையும் இறைவன் ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்தி அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாலகனாய் பிறக்கவிருக்கும் எம் இயேசுவே, திருவருகை காலத்தை எதிர்நோக்கி இருக்கும் நாங்கள் தகுந்த தயாரிப்போடு உம் பிறப்பை எங்கள் மனதில் ஏற்கவும், மனிதனாய் பிறந்து இந்த உலகத்திற்கு நீர் காட்டிய பேரன்பை எங்கள் சக மனிதர்களோடு பகிர்ந்து வாழ தேவையான வரங்களை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயற்கையில் உறைந்திடும் எம் இணையற்ற இறைவா, மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உயிர் துறந்த மக்களுக்காய் மன்றாடுகின்றோம். எம் நாட்டில் மழை வெள்ளத்தால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் ஏழைகள், விளை நிலங்களை நீருக்கு கொடுத்த விவசாயிகள், இன்னும் பல்வேறு தொழில் முறையில் பாதிக்கப்பட்டோர் அனைவருக்கும் விரைவாய் நலன்கள் பயன்கள் அடையவும், மேலும் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ள எம் அரசு மற்றும் அதிகாரிகளுக்கு தேவையான ஞானத்தை தந்து மீண்டும் இயல்பு வாழ்க்கை அனைவருக்கும் நல்முறையில் கிடைத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய சொந்த கருத்துக்கள், குடும்ப கருத்துக்கள், இந்த திருப்பலி கருத்துக்கள் ஜெபிக்கக்கூடிய குடும்பங்களுடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக வேண்டுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை மலர்கள் உன் பாதம் வைத்தோம், கருணை மழை பொழிந்தாய் காணிக்கை தந்தோம். இதை ஏற்று உனதாக்கி புது வாழ்வு தர வேண்டும். காணிக்கை மலர்கள் உன் பாதம் வைத்தோம், கருணை மழை பொழிந்தாய் காணிக்கை தந்தோம். இதை ஏற்று உனதாக்கி புது வாழ்வு தர வேண்டும். வானம் தந்த ஒளி சுடர்கள், மேகம் தந்த மழை துளிகள், அவையெல்லாம் சிறந்தவை என்றோ.
நாங்கள் தரும் ஒவ்வொன்றும் குறைவுள்ளதென்றாலும் ஏற்றிட வேண்டுகிறோம். நாங்கள் உம் சாயல், நாங்கள் உம் அன்பு, எமையே ஏற்பாய் பரம்பொருளே. நாங்கள் உம் சாயல், நாங்கள் உம் அன்பு, எமையே ஏற்பாய் பரம்பொருளே. சகோதர சகோதரர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற இந்த தியாக பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித சிசிலியம்மா என்னும் புனிதையை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றலுமை வேண்டுகின்றோம். அவருடைய துன்ப போராட்டங்கள் உமக்கு பழித்தது போல காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் மாகும். ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவருடைய பாடுகள் சார்ந்தவை அனைத்தையும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்து உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடு நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் என்றும் தூயவர், வல்லவராம் இயேசு தூயவர். நாதா உன் புகழ் பார்க்கலாம், நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம். உன்னதங்களில் ஓசன்னா, தாவீதின் மகன் ஓசன்னா. ஆண்டவரின் திருநாமத்தில் வல்லவரை வாழ்த்தி பாடிடுவோம். ஓசானா 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 ஓசானா.
ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து ஏந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பை நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்த உடனே ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கோம் உமது திரு அவை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, மேல உயிர்த்தலை எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளிகள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கு ஒந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கோல் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போன்றியத்து வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய வாழ்வால் கடவுளுக்கு இன்னிசை மீட்ட, கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ அவர் கொடுத்த அந்த பணியை நாம் சிறப்பாக செய்ய நம் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லி தந்த சக்தி வாய்ந்த ஜெபத்தை சொல்லி பக்தியோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக,
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு பொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரும் மகிழ்ச்சியோடு அறிவித்த மகிழ்வும் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம் ஒருவரையும் காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். வாரும் எந்த நிசையமுதே இறைவா என் தலைவா, நாளும் எந்த நிசையமுதே இறைவா என் தலைவா, நாளும் தேடும் உணவாய் நீ வந்தாய் உமை தந்தாய், நாளும் தேடும் உணவாய் நீ வந்தாய் உமை தந்தாய், உண்மை உணவாய் நீ நின்றாய், முழு உருவாயமில் கலந்தாய். வாரும் எந்த நிசையமுதே இறைவா என் தலைவா. எந்த செயலும் செய்யும் போது உம்மை நினைத்தே செய்கிறேன், எந்த மூச்சில் எந்த பாட்டில் உம்மை வைத்தே பாடினேன். எந்த செயலும் செய்யும் போது உம்மை நினைத்தே செய்கிறேன், எந்த மூச்சில் எந்த பாட்டில் உம்மை வைத்தே பாடினேன். இயேசுவே உந்தன் அன்பை பொழிந்து என்னில் கலந்தாயே,
எந்தன் வாழ்வு அர்த்தம் பெறவே உம்மை உணவாய் ஏற்றுக்கொண்டேனே. வாரும் எந்த இசையமுதே இறைவா என் தலைவா, நாளும் எந்த இசையமுதே இறைவா என் தலைவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும், உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும், உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும், தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமென். திருப்பலியின் முடிவிலே நம்முடைய பாடலுக்குள்ளே நாம் வாழ்த்துவோம், பாராட்டுவோம். ரொம்ப அர்ஜெண்ட்டாக போகணும் அப்படின்னு நினைக்க மட்டும் திருப்பலி முடிந்த உடனே செல்லாம் ஒரு 5 நிமிடம் தயவு செய்து இருந்துவிட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித சிசிலியாவின் நினைவு கொண்டாடி திருவிருந்தில் பங்கு கொண்டதால் இன்றும் உள்ள மகிழ்ச்சி பெற்றிருக்கும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய பணியை நாங்கள் தகுதி நிறைவேற்ற நீர் அளித்தவற்றை உம்முடைய கொடையால் நாங்கள் கவனமுடன் புரிந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் அமர்வோம். அன்புக்குள்ளே நான் மறையவர்களை சொன்னது போல நம்முடைய பங்கிலே நம்முடைய பாடல் குழுவினர் செய்யக்கூடிய பணியானது ஒரு மிகப்பெரிய அரிய பணி. இன்று பாடல்களுடைய பாதுகாவலி இந்த சிஸ்லமாவுடைய திருவிழாவை கொண்டாடுகிற இந்த மகிழ்ச்சியான நாளிலே அவர்கள் செய்யக்கூடிய பணியை அந்த பங்கு அங்கீகரிக்கிறது. அவர்கள் செய்யக்கூடிய, அதாவது இந்த பங்குக்காக அவர் கொடுக்கக்கூடிய நேரம், அவருடைய திறமை, உண்மையிலேயே இறைவன் இவர்களையும் இந்த குடும்பத்தை நிறைவாக ஆஸ்வதிக்க நாம் இந்த நாளிலே நாம் ஜெபித்திருக்கிறோம். இந்த நாளிலே அவருடைய பணி சிறப்பாக அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஜெபங்களுடன் இந்த நேரத்திலே இந்த சிறிய அன்பளிப்பை கொடுத்து அவர்களை நான் வாழ்த்துகிறேன். தயவுசெய்து ஒருவராக வருவோம். அருள் தந்தை ஜோசப் அவர்கள் அவர்களை கௌரவப்படுத்துவார்கள். ராஜேஷ், எல்லோரும் வாங்க. கரங்களை தட்டுவோம். கரங்களை தட்டி அவர்களை நான் பாராட்டுவோம். கை தட்டலாம். நன்றி. அனைவரும் பேஷண்டாக இருந்து இந்த திருப்பள்ளி முழுமையாக பங்கேற்று உங்கள் ஒருவருக்கு மனமார்ந்த நன்றிகள். ஏனென்றால்
அவள் செய்யக்கூடிய பணிக்கு கொஞ்சம் நேரம் எடுத்து இந்த திருப்பலி அவளுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறோம். நன்றி, பாராட்டுகள், வாழ்த்துக்கிறேன். கடைசி பாடல். புனித செசிலி அம்மா உந்தன் நாம நாள் இதுவே, உமை போல் தினமும் இறைவனை புகழும் வரங்கள் வேண்டுமே. புனித செசிலி அம்மா உந்தன் நாம நாள் இதுவே, உமை போல் தினமும் இறைவனை புகழும் வரங்கள் வேண்டுமே. இசையாய் என்னுள் இதாய் கலந்து இனி நானல்ல நீ என்று பீடத்தின் முன் நின்று பாடி துதிப்பே நம் தேவ தேவனை, பாடி துதிப்பே நம் தேவ தேவனை. இசையே உம்மை வணங்கிடுவோம், புனித செசிலி அம்மா உந்தன் நாம நாள் இதுவே, உமை போல் தினமும் இறைவனை புகழும் வரங்கள் வேண்டுமே. இறைவனை என்னை தேர்ந்து கொண்டார், கருத்தோன்று முன் என்னையும் முன் குறித்தார். இறைவனை என்னை தேர்ந்து கொண்டார், கருத்தோன்று முன் என்னையும் முன் குறித்தார். பலியாம் இந்த திருப்பலியில் இதமாய் இன்று பாட வைத்தார். பலியாம் இந்த திருப்பலியில் இதமாய் இன்று பாட வைத்தார். துருங்கும் தூசியான என்னுள் உம் செயலால் சிறந்த கருவியாக்கும் உம்மை துதி பாடுவே என்றென்றும். புனித செசிலி அம்மா உந்தன் நாம நாள் இதுவே, உமை போல் தினமும் இறைவனை புகழும் வரங்கள் வேண்டுமே. புனித செசிலி அம்மா உந்தன் நாம நாள் இதுவே, உமை போல் தினமும் இறைவனை புகழும் வரங்கள் வேண்டுமே. இசையாய் என்னுள் இனிதாய் கலந்து இனி நான் அல்ல நீ என்று பீடத்தின் முன் நின்று பாடி துதிப்பே நம் தேவ தேவனை, பாடி துதிப்பே நம் தேவ தேவனை. இசையே உம்மை வணங்கிடுவோம், புனித செசிலி அம்மா உந்தன் நாம நாள் இதுவே, உமை போல் தினமும் இறைவனை புகழும் வரங்கள் வேண்டுமே. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.